வணக்கம். DBMS டியூட்டோரியல் சீரிஸ் உடைய அடுத்த வீடியோ. இந்த வீடியோல வியூஸ் ஆஃப் டேட்டா அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல டேட்டா வந்து 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து எக்ஸிஸ்டா இருக்கும். அந்த 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டாபிக் ஒன்று தெரியணும். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தெரியணும். அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, ஒரு எண்ட் யூசரா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சில டேட்டா வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து நமக்கு வியூ பண்ற ரைட்ஸ் இருக்கும். ஒரு சில டேட்டா நமக்கு வியூ பண்ற ரைட்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு அவனுடைய மார்க்க வியூ பண்ற ரைட்ஸ் இருக்குமே தவிர, மத்தவங்க மார்க்க வியூ பண்ற ரைட்ஸ் இருக்காது. அதே மாரி ஒரு செக்ஷனுடைய கிளாஸ் டீச்சருக்கு வந்து பக்கத்து செக்ஷனுடைய ஸ்டூடண்ட்டோடைய டேட்டாவ ஆக்சஸ் இருக்காது. ஸோ அந்த மாரி எந்தெந்த யூசருக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா மட்டும் ஆக்சஸ் பண்ண ரைட்ஸ் இருக்கோ, எந்தெந்த டேட்டா மட்டும் தான் அவங்களுக்கு ரிலவென்ட்டோ அத மட்டும் டிஸ்ப்ளே பண்ணிட்டு, இர்ரெலவன்ட் டேட்டாவ வந்து மறைச்சு வைக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும், இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த டேட்டா வந்து 3 லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்கு. அதாவது 3 லெவலா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லப்போனா 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல டேட்டா இருக்கும். அதாவது பிசிக்கல் லெவல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கும். கான்செப்சுவல் லெவல் ஆர் லாஜிக்கல் லெவல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கும். வியூ லெவல்ல ஒரு ஃபார்ம் இருக்கும். சிம்பிளா சொல்லப்போனா, ஒரு யூசர் வந்து ஒரு இன்சர்ட் கொரி போடுறான்னு வச்சுக்கங்களேன். அந்த இன்சர்ட் கொரியில இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட் அதான் இன்சர்ட் கொரியில போடுறாருன்னா, அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து யூசர் என்டர் பண்ணும்போது user@gmail.com அப்படிங்கிறது தான் அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5னா, யூசருக்கு வந்து அந்த டேட்டா இருக்கும். இந்த லாஜிக்கல் லெவல் வரும்போது அது ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். பிசிக்கல் லெவல் வரும்போது அது ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோல டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கிளாசிக்கல் அ இமேஜ். அதாவது லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்னு நெட்ல தேடினாலும் இதான் கிடைக்கும். நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல எடுத்தாலும் மேக்ஸிமம் இந்த இமேஜ் தான் இருக்கும். இந்த இமேஜ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இத கொஞ்சம் லேட்டஸ்ட் ஐகான்ஸ வச்சு ரீடிசைன் பண்ணியிருக்கேன். இத பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம இருக்கோம் எண்ட் யூசர். சரியா? ஸோ நான் ஒரு இன்சர்ட் கொரி போடுறேன். இன்சர்ட் கொரியில ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட் அத ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ண சொல்லி நான் இன்சர்ட் கொரி இந்த நம்ம கிளையன்ட் மெஷின்ல இருந்து நான் போடுறேன். ஸோ யூசர பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு ரோ அவ்வளோதான். ஓகே. அந்த இன்சர்ட் கொரிய இந்த சர்வர் வாங்கிக்கும். வாங்கிட்டு என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் அதுக்கு தெரியும். டேபிளோட ஸ்ட்ரக்சரு, ஒவ்வொரு காலமுடைய டேட்டா டைப் என்னன்னு இந்த சர்வருக்கு தெரியும். நம்ம குடுத்துருக்க டேட்டால அந்தந்த காலம்க்கு கரெக்ட்டா அந்தந்த டேட்டா டைப் தான் குடுத்துருக்காங்களா? கரெக்ட்டா அந்தந்த டேபிள்ல இந்தந்த ரைட்ஸ்லாம் இருக்கா? எல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இன்சர்ட் கொரிய எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நம்ம அனுப்புற டெக்ஸ்ட் டேட்டா, அத ரிலேஷன்ஷிப்பு, ஸ்கீமா இத வச்சு ஸ்கீமா இந்த ஃபார்ம்ல ப்ராசஸ் பண்ணி கரெக்ட்டா இருக்க பட்சத்தில இன்சர்ட் பண்ணி விட்டுரும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா என்ன மாரி உள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கும். அதாவது பிளாக்ஸ் ஆஃப் டேட்டாவா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்பயே நம்ம சொல்லும்போது 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சர்ட் கொரியில ஒரு டேட்டா user@gmail.com 1 2 3 4 5ங்கிற டேட்டா மக்களுக்கு அதாவது நமக்கு புரியிற வகையில இருக்கிற டேட்டா. இந்த டேட்டா இந்த இடத்துல வரும்போது என்னவா மாறுது? ரிலேஷன்ஷிப்ஸ், டேட்டா டைப்ஸ் ஆஃப் அ காலம் இந்த மாரி மாறுது. இந்த இடத்துலருந்து இங்க வரும்போது என்னவா மாறுது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா அதாவது பிசிக்கல் பிளாக்ஸ் ஆஃப் டேட்டாவா மாறுது. ஸோ இதுதான் 3 டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இத கன்சாலிடேட் பண்ணி சொன்னா, பிசிக்கல் லெவல் தான் லோயஸ்ட் லெவல். அந்த லோயஸ்ட் லெவல்ல பைனரி டேட்டாவா இருக்கும். இந்த பைனரி டேட்டா நம்மளால ரீட் பண்ண முடியாது. இந்த பைனரி டேட்டாவ மீனிங்ஃபுல் அ டேபிளாவும், அந்த டேபிளுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பாவும், அந்த டேபிளோடைய காலம்ஸோடைய டேட்டா டைப்ஸாவும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல இங்க இருக்கிற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ புரிஞ்சுக்கக்கூடிய வகையில தான் இந்த மிடில் லெவல் இருக்கும். ஃபர்தர்மோர் இந்த டேட்டா டைப், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் யூசருக்கு தேவையில்ல. ஸோ இங்கேருந்து யூசர் கேட்குற டேட்டாவ இந்த ரிலேஷன்ஷிப்பாவும், காலம்ஸாவும் இருக்கிற டேட்டாவ யூசருக்கு புரியிற மாரி ஜஸ்ட் டேட்டாவ மட்டும் குடுக்குறது தான் இந்த லாஜிக்கல் லெவலோட வேலை. ஸோ இந்த வியூ லெவல் வரும்போது யூசருக்கு ஜஸ்ட் என்ன தெரியும்னா, அங்க இருக்க டேட்டா மட்டும் தெரியும். ஸோ அத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிசிக்கல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் ஆஃப் டேட்டாவா இருக்கும். லாஜிக்கல் லெவல்ல ஸ்கீமாஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கும். வியூ லெவல்ல யூசருக்கு என்ன தெரியும்னா, ரிசல்ட் செட். ரிசல்ட் செட்னா ஒண்ணும் இல்ல. யூசர் வந்து ஒரு கொரி போட்டா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்களா, அதான் ரிசல்ட் செட். ஸோ இந்த 3 வகையாவும் டேட்டா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம். 3 இடத்துலயும் இருக்கா அப்படின்னு. 3 இடத்துலயும் இல்லங்க. இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஆனா ஒவ்வொரு லேயரும் இத ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த டாப் லேயர் வந்து இந்த லெவல் மூலியமா இங்க இருக்க டேட்டாவ ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வரும்போது, அதாவது இந்த லேயர் வந்து இத பார்க்கும்போது
ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா பார்க்காது. அதுக்கு பதிலா மீனிங்ஃபுல் டேபிளா பார்க்கும். அதே இந்த லேயர் வந்து மீனிங்ஃபுல் டேபிளா பார்க்காது. மீனிங்ஃபுல் டேட்டாவா பார்க்கும். ஸோ இதுதான் 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸா டேட்டா வந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல எக்ஸிஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு கொரிய எக்ஸிக்யூட் பண்ணி அத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அந்த டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ லாகின் இன்ஃபோக்கு செலக்ட் கொரி போடுறேன். எனக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டேட்டா. அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டா. மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ரா டேட்டா. உள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் எனக்கு காட்டுது. இது யூசர் லெவல். ஆனா சர்வர் லெவல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் என்னவோ, இத நம்ம வியூ பண்ற ஆப்ஷன நம்மளே மேனுவலா எடுத்து பார்க்குறோம். ஆக்சுவலா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், புரோகிராமர்ஸ் இவங்கலாம் இத பார்க்கலாம். ஆனா எண்ட் யூசருக்கு இத பார்க்க தெரியாது. இத பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ சர்வர் லெவல்ல, லாஜிக்கல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளோடைய நேம் என்ன? அந்த டேபிளோடைய காலம் நேம் என்ன? அதோட டேட்டா டைப் என்ன? லென்த் என்ன? இதெல்லாம் தான் அந்த லாஜிக்கல் லெவல்ல இருக்குது. ஸோ இன்னும் பிசிக்கல் லெவல் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் லெவல்ல தான் டிஸ்க்ல வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கும். அது நம்மளாலே பார்க்க முடியாது. ஸோ இந்த டேட்டாபேஸ் சர்வர் தான் அந்த இடத்த ஆக்சஸ் பண்ணி அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ வந்து டேபிளாவும், அந்த டேபிள்ல இருக்க டேட்டா வந்து டேட்டாவாவும் நமக்கு பிரசன்ட் பண்ணுது. ஸோ இப்ப இந்த இமேஜ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஒரு செலக்ட் query போடுறேன். அந்த செலக்ட் query இந்த சர்வருக்கு போகுது. இந்த சர்வர் வந்து என்ன பண்ணுது, அந்த செலக்ட் query செக் பண்ணி, அந்த செலக்ட் query வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான டேட்டா என்னவோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ வந்து எடுத்து நமக்கு தேவைப்படுற மாரி ஒரு டேட்டாவ டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ அதே தான் இந்த இடத்துலயும். அதே டயகிராம் தான். டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டா இருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா. அத வந்து டேபிளா மாத்தி, அந்த டேபிள்ல இருக்க டேட்டாவ நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ யூசர் வந்து இந்த வியூ லெவல்ல இருக்காங்க. ஸோ இப்படி தான் 3 டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸா டேட்டா எக்ஸிஸ்ட்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது கமெண்ட்ஸ்னாலும் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். நன்றி, வணக்கம்.